பிரியாணியில் இறந்து கிடந்த பல்லியால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் நேற்று பிரியாணி வாங்கியிருக்கிறார். அந்த பிரியாணியில் இறந்து போன பல்லி கிடந்திருக்கிறது. இதை சாப்பிட்ட அவருக்கும் அவரது மகன் உள்ளிட்டவருக்கும் தற்போது உடல்நிலை சரியில்லாதனால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலை என்ன, காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணியன், விவரம் சொல்லுங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை வள்ளலார் நகர் பகுதியை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவர் குறுக்குப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிஸ்மி பிரியாணி என்கிற உணவகத்தில் நேற்று இரவு சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கியிருக்கிறார். அந்த பார்சலை குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். அப்போது ராஜ்குமாருடைய மனைவி மற்றும் 2 மகன்களுக்கும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. உடனடியாக இந்த சாப்பிட்ட பிரியாணியை பார்த்தபோது அதில் இறந்து கிடந்த பல்லி இருந்தது என்பது தெரிய வந்தது. ராஜ்குமார், அவரது மனைவி சுவாதி, 2 மகன்கள், ராஜ்குமாருடைய தாயார் ஜெயந்தி உட்பட 5 பேருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வண்ணாரப்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி.